ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நான் அந்த ப்ளவுஸில் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் நமக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து அதாவது குழிவு பகுதி, ஸ்லீவில் குழிவு பகுதி, இது ஆப்போசிட் பகுதி. இப்போ ஒரு சிம்பிளான லீஃப் டிசைன் வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வித்தவுட் ட்ரேசிங் ஷீட், அதாவது பட்டர் ஷீட் இல்லாமல் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லீஃபு, அதாவது ஐ ஷேப்பில் உள்ள லீஃபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொடி இப்படி லைட்டாக போயிட்டு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி வந்து 3 லீவ்ஸ் பெட்டல், சிம்பிள் பெட்டல் வர மாதிரி வந்து ஒரு டிசைனு. இந்த டிசைனை நான் வந்து ஒரு பேப்பரில் ரஃபாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட்டில் வேணாலும் இந்த மாதிரி துண்டாக ஒரு பட்டர் ஷீட்டு கட் பண்ணிக்கிட்டு அதில் வரைஞ்சி வேணாலும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒர்க்கு வந்து சிம்பிள் ஒர்க்கு தான், சின்ன டிசைன் சென்டர், அதாவது ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது நம்ம பட்டர் ஷீட் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதே டிசைனை நான் மேலே வரைஞ்சதுக்கு அப்புறம் அதோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பேக் சைடு தெரியும், அதுலயும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா, அதுலயும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நான் வரைஞ்சிக்கிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், கீழே வந்து கார்பன் ஷீட் இருந்ததுன்னா கார்பன் ஷீட் அடியில் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க கார்பன் ஷீட் வந்து ப்ரௌனு. ஸோ இந்த ப்ரௌன் ஷீட்டை நான் இங்கே வைக்கும்போது நான் இதை வச்சு ட்ரேஸ் பண்ணனாலும் எனக்கு லைட்டாக தான் தெரியும், நல்ல டார்க்காக தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த பெட்டல் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற பெட்டல் வந்து இந்த பக்கம் வரணும் பெட்டல். அப்போது இந்த ஷீட்டை அப்படியே நான் ஃப்ரேமுக்கு அடிப்பக்கம் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மேலே அந்த இம்ப்ரெஷன் வந்து லைட்டாக தெரியும். ஸோ மேலே அந்த இம்ப்ரெஷன் எனக்கு தெரியுது பாருங்க. இப்போ அந்த இம்ப்ரெஷன் மேலே அப்படியே கரெக்டாக இங்கே நம்ம வைக்கிறது இந்த சென்டருக்கு நேராக வருதான்னு பார்த்துக்கணும். இந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு இப்போ பாருங்க, நான் அப்படியே அது மேலேயே ஜஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப டார்க்காலாம் நீங்கள் ட்ரா பண்ண வேணாம். இந்த பென் வந்து யூனிபால் பென்னு, மார்க்கிங் பென்னு, இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டிப்ஸ் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன், என்ன பிராண்டு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெட்டல் இப்படி வருதா, அடுத்த பெட்டல் வந்து எனக்கு இப்படி வரணும், ரிவர்ஸ்ல வரணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த ஷீட்டை வந்து அப்படியே திருப்பிக்க போறேன். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இதுக்கு மேலே வைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸும் பார்த்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா போதும். ஸோ அதே மாதிரி இந்த நுனி சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அது இந்த சென்டருக்கு நேராக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு ட்ரேஸ் பண்ணுங்க. அகைன் இது இந்த பக்கம் வந்துருச்சு, இது ஆப்போசிட்ல வந்துருச்சு. அகைன் இதே மாதிரியே இங்கே வைக்கணும். அப்போ அப்படியே ஷீட்டை திருப்பிக்கிறேன். நான் திருப்பிக்கிட்டு அகைன் அடியில் இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் கரெக்டாக வர மாதிரி இந்த லீஃபோட சென்டர் பாயிண்ட் எல்லாமே ஒரே சென்டரில் வரணும், கரெக்டாக அந்த சென்டருக்கு மேட்சாக வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருந்தா மட்டுமே இந்த பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் எரேஸ் பண்ண முடியாது. அதனால இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வச்சு பார்த்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுறதா இருந்ததுனால இந்த பென்னில் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டர் ஷீட்டு, கார்பன் ஷீட்டு யூஸ் பண்ணாமல் ஒரு டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை வேறு ஒரு அட்டையிலையோ எதுலையோ வரைஞ்சிட்டு ஃப்ரேமுக்கு அடிப்பக்கம் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.